ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேது வந்துட்டு குழந்தைய கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு இல்லையா, அப்போது தமிழ்ச்செல்வி குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் பேப்பர் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பறக்குது. அப்புறமா சேது தான் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இப்படி குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதையுமே வெளியே காமிச்சிக்கல. அப்புறமா அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறாங்க. அப்புறமா கிளம்புறாங்க. அவரோட கார்லேயே எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நைட் ஆயிடுது. நைட் வந்துட்டு மழை பெய்யுது, பயங்கர மழை. அவங்க குழந்தையோட இருக்கார் இல்லையா சேது, அந்த குடிசைக்குள்ளே தண்ணி ஒழுகுது. அப்போ சேது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எடுத்து குழந்தைக்கு தண்ணி படாமல் அப்படி மூடி விடுறாரு தொட்டில். இப்போ தமிழ்ச்செல்வியோட அப்பா வந்துட்டு, ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணுறீங்க, ஊரெல்லாம் மழையாக கிடக்கு, இடியா இருக்குது, வாங்க தயவு செஞ்சு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. அப்போது குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் குழந்தை எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்வி ரூமில் போயிட்டு சேது இருக்காரு. அங்கே குழந்தைங்க 2 பேரும் படுக்க வச்சிருக்காங்க. இப்போ இடி இடிக்கிறது. இடி இடிக்கவுமே அவங்க குழந்தைய வந்துட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு குழந்தைய தூக்குறாங்க. இடி இடிச்சா குழந்தைங்க பயப்படும் அப்படின்ட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் வந்துட்டு கட்டலில் 2 குழந்தையுமே போட்டு படுத்துட்டு இருக்காரு. அப்போது தமிழ்ச்செல்வி படிச்சுட்டு இருக்காங்க. நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் படிச்சுட்டு 3:30 மணிக்கு மேலே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டே கேட்டுட்டு அப்படியே சேதுவும் தூங்கிடுறாரு. அப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு கடையில் வந்து வடை போட்டுட்டு இருக்காரு சேது. அப்போ வந்துட்டு தனம் இங்கே பாரு வடை கருகுது அப்படின்னு சொல்லிட்டு கடையை போய் பார்த்துட்டு இருக்காரு. அதே டைம்ல கரெக்டா சேதுவோட ஃபேமிலி எல்லாரும் வராங்க. இப்ப ராஜாங்கம், மோகனா, அப்புறமா ஈஸ்வரி, சாவித்ரி, தாமரை எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. கரெக்டா சேது சொல்றாரு, தனம் இங்க பாரு வடை கருகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. தாமரை சொல்றாங்க வடை போச்சே அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ராஜாங்கமும் யோசிக்கிறாரு, இவன் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.